friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எக்ஸலோட பார்ட்ஸ் ஆஃப் தி விண்டோ அப்படிங்கற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ என்னோட எக்ஸல் அப்ளிகேஷனை இப்போ ஓபன் பண்ணி வச்சிட்டேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம். இப்போ என்னோட அப்ளிகேஷனுக்கு மேல இங்க இருக்கு பாத்தீங்களா புக் 1 மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படினு. சோ இத தான் வந்து பார்த்தோம்னா டைட்டில் பார் அப்படினு சொல்லுவோம். சோ இந்த டைட்டில் பார் பார்த்தோம் அப்படினா நம்மளோட டாக்குமெண்டோட நேமை தான் ஹோல்ட் பண்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டையும் உங்களுக்கு நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் 1 அப்படின்னு சேவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் என்ன நேமில் சேவ் பண்ணணும் அந்த நேம் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவோம். தென் இதோட ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ் மார்க் யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டூல் பேர் பார்த்தோம் அப்படின்னா ரீஸ்டோர் டவுன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ மேக்ஸிமைஸாக எனக்கு இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் கிளிக் பண்ணோடனே என்னோட சைஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸலோட சைஸ் சின்னதாக மாறிடும். திரும்ப எனக்கு பழையபடி எனக்கு ஃபுல் விண்டோ தோணும் அப்படின்னா அகைன் இந்த டூலை நான் கிளிக் பண்ணணும். ஸோ அதை மேக்ஸிமைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டூல் எனக்கு வந்து மினிமைஸ் ஆகிட்டு நான் அடுத்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண அப்படின்னு நினச்சினா இதை நான் கிளிக் பண்ணோன்னே என்னோட டாப் பாரில் போய் இது எனக்கு ப்ளேஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அகைன் நீங்கள் கீழே போய் தான் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மூணு வந்து நம்ம கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சில டூல்ஸ்லாம் இருக்கும். சேம் இங்கே கீழே இருக்கிற டூல்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து ஒரு வேலையை நம்ம திரும்ப செஞ்சுட்டு இருக்கும்போது அது எடுக்க ஈஸியாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் நீங்கள் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இந்த ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அடிக்கடிக்க ஓப்பன் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு நியூ அப்படின்ற ஆப்ஷன் தேவை அப்படின்னா ஸோ இப்போ இந்த நியூ அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நியூ அப்படின்ற டூல் உங்களுக்கு எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபைல் அப்படின்ற டேப்ல இருக்க ஆப்ஷனுக்கு போகாமல் இந்த நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்பெல்லிங் வேணும் அப்படின்னா அந்த டூல் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன டூல்ஸ் வேணுமோ அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் நீங்கள் அதை வச்சுக்கலாம் ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை வந்து டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஹோம் டேப், ஃபைல் டேப், இன்சர்ட் டேப், பேஜ் டேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு கீழே ஒரு இது மாதிரி ஓப்பன் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இதை தான் டேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோம்குள்ளே இருக்க இது எல்லாமே நமக்கு குரூப்பாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோம்ல கிளிக் பண்ணியிருக்கேன்னா இதுக்குள்ளே எனக்கு கிளிப் போர்டு அப்படின்னு இருக்குது, ஃபாண்ட் அப்படின்ற ஒரு குரூப், அலைன்மெண்ட் அப்படின்ற குரூப், நம்பர் அப்படின்ற குரூப் எல்லாமே குரூப்பாக எனக்கு இருக்குது. ஸோ இந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம வந்து டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளிப் போர்டுக்குள்ளே எனக்கு வந்து பேஸ்ட் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது, கட் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது, காப்பி அப்படின்ற ஒரு டூல் இருக்குது, ஸோ ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. ஸோ நீங்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை குரூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த டூல்ஸாகவே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இதை தான் நம்ம வந்து ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த ரிப்பன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஹைடாக இருக்கிறதே பெட்டர் அப்படின்னா இந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஹைட் பண்ணிக்கலாம். தென் இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மைக்ரோசாஃப்டோட ஹெல்ப்காக இது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஹெல்ப் கேட்டுக்கலாம் ஆன்லைன் கனெக்ஷனில் இருந்ததுன்னா. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸில் நம்ம போதுன்னா எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஃபார்முலாவும் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்குலாம் நமக்கு இந்த ஃபார்முலா பார் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தென் இது என்ன இடம் பார்த்தோம் அப்படின்னா நேம் பாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸல் ஃபுல்லாகவே நமக்கு எப்படி இருக்கும் ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் இருக்கும். ஸோ ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 1 2 3 4 5 அப்படின்னு எனக்கு நம்பர்ஸாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். தென் காலம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ABCD அப்படின்னு எனக்கு ஆல்ஃபபெட் வைஸாக எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. அப்போ இசட் வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இசட் முடிஞ்சதுமே எனக்கு இங்கே இருக்கிறது வராதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. தென் அடுத்தது ஏவை இனிஷியலாக கொண்டுட்டு அதை என்ன பண்ண அப்படின்னா AB அப்படின்னு எனக்கு அடுத்த காலம்ஸ் எனக்கு ரன் ஆகும். இதே மாதிரி எனக்கு XFD வரைக்கும் எனக்கு என்னோட காலம்ஸ் வந்து எனக்கு ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நேம் பாக்ஸ் பற்றி பார்த்தல இந்த ரோவும் காலமும் எங்கே ஜாயின் ஆகுதோ அதுதான் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட நேமை தான் வந்து இந்த இடத்துல நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம அங்கே பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் எங்கே கர்சர் கிளிக் பண்ணுறீங்களோ அதோட காலத்தோட நேம் பாருங்கள். ஸோ F அப்படிங்கிறது. தென் அதோட ரோவோட நேம் பாருங்கள் 6 அப்படிங்கிறது.
ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு நேம் பாக்ஸ், இந்த செல்லோட நேம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு F6 அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ Hல 18 அப்படின்றது. தென் இங்கே கிளிக் பண்ணனா எனக்கு Dல 7 அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம அங்கே பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்லாம் கிடையாது. நம்ம கிளிக் பண்ணுறதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மோர் தென் டேட்டாஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்கே தந்திருக்காங்க. இதை வந்து ஸ்க்ரால் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறத வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப் அண்ட் டவுனுக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த 2 ஸ்க்ரால் பார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா செஞ்சுக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இருக்குது. ஸோ ஒரு ஒர்க் புக்கில் டிஃபால்ட்டாக 3 ஷீட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த ஷீட்டில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்க ஏரோ மார்க்ஸை பார்த்தோம் அப்படின்னா நேவிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்றுக்கு ஒன்றா ஜம்ப் ஆகிக்கிறதுக்கு நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் கீழே இருக்கிறத ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தென் இந்த ஸ்டேட்டஸ் பாரில் நம்ம மேக்ஸிமைஸும் பண்ணிக்கலாம், நம்ம டாக்குமெண்ட்டை மினிமைஸும் பண்ணிக்கலாம். தென் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வியூ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம டாக்குமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக எவ்வளோ பெரிய ஷீட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவே எனக்கு A4 ஷீட்டில் இருக்க மாதிரி பேஜாக வேணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க பேஜ் லேஅவுட் அப்படின்ற டூலை நான் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து நம்மளோட A4 ஷீட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா பேஜாக செப்பரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் எடுக்கும்போது நமக்கு இதை பார்க்க ரொம்பவே கிளியராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வியூ ஆப்ஷன் அப்படிங்கிறது. இதுவே உங்களுக்கு நியூவாக ஒரு ஷீட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 ஷீட் இருக்கிறத பார்த்தாமல் எனக்கு 4ஆவது ஒன்று வேணும் அப்படின்னாலும் இங்கேருந்தே கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸலோட பார்ட்ஸ் ஆஃப் தி விண்டோ அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இதில் இருக்க டூல்ஸ் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.